ஆஹா கல்யாணம் அடுத்த ப்ரோமோயில் ஐஸ்வர்யா எல்லாரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கௌதம் திருந்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறதும் எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மகா, கோடீஸ்வரி, அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே இவன் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜலட்சுமி சொல்கிறாங்க, நீ என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? நாங்கள் கௌதமாக விட்டு வச்சிருக்கிறதே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான், இல்லைனா இவனை எப்போவோ ஜெயிலுக்கு அனுப்பியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கௌதம் ரொம்பவே பயந்து போகிறான். அதுக்கப்புறமா தாத்தா 2 பத்திரத்தை கொடுத்துட்டு சித்ரா தேவிகிட்ட கொடுத்துட்டு, உனக்கு வாடகை வர மாதிரி 2 வீடு எழுதி வச்சுருக்கேன், நீ இதையும் எடுத்துகிட்டு கௌதமை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சித்ரா தேவி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சித்ராதேவி எல்லா சொத்தையும் ஆட்டையை போடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதை கொடுத்தோடனே இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.